இன்றைய வேத வாசிப்பு செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசிரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியின் தலைப்பு பாட்டியின் ஆராய்ச்சி. எமோரி பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் பாட்டிமார்களின் மூளையை ஆய்வு செய்தனர். அவர்களுக்கு முன்பாக அவர்களுடைய மகன்களுடைய போட்டோவையும் பேர குழந்தையின் போட்டோவையும் அவர்களுக்கு அறிமுகம் இல்லாத இன்னொரு குழந்தையின் போட்டோவையும் காண்பித்து அவர்களின் உணர்ச்சி அனுதாபங்களை பரிசோதிக்கப்பட்டது. அதில் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை விட தங்கள் பேர பிள்ளைகளின் மீதான அனுதாபங்கள் அவர்களுக்கு அதிகம் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுடைய சொந்த பிள்ளையை காட்டிலும் பேர பிள்ளைகளில் அதிக அபிபமான தெரிவதால் இதனை அழகான காரணி என்று அழைக்கின்றனர். இதில் என்ன ஆச்சரியம் என்று நீங்கள் சொல்வதற்கு முன்னால் அந்த ஆராய்ச்சியை செயல்படுத்திய ஜேம்ஸ் ரில்லிங் என்பவரின் கூற்றை கேட்போம். அவர் அவர்களின் பேர குழந்தையை சிரிக்கும் பொழுது பாட்டியும் சிரிக்கிறாள். அவர்களின் பேர குழந்தை அழும் பொழுது பாட்டி அதன் வலியையும் வேதனையையும் உணர்கிறாள் என்று சொல்லுகிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய எம்ஆர்ஐ ஸ்கேனை ஒரு தீர்க்கதரிசி வரைகிறார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். அதனை சிலர் வேறு விதமாக மொழிபெயர்க்கின்றனர். நீ அவருடைய இருதயத்தை திருப்தி அடைய செய்வாய். அவர் கம்பீரமாய் பாடுவார். ஒரு அன்பான பாட்டியை தேவன் நம்முடைய வேதனையை அறிகிறார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். நாம் சோரும் பொழுது நம்மை குறித்த தேவனுடைய உணர்வுகள் மெய்யானவைகள் என்பதை நினைவு கூர்வது நல்லது. அவர் நம்மை பொருட்படுத்தாமல் எங்கேயோ தூரத்தில் வாழும் தேவன் அல்ல. அவர் நம்மில் மகிழ்ந்திருக்கிற தேவன். இது அவரை நாம் கிட்டி சேருகிற நேரம். அவருடைய புன்னகையை உணருவோம். அவர் பாடலை கேட்டு ரசிப்போம்.